ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. நாம் பார்த்துட்டு இருக்கிற கோவில் வந்து மால்யாந்திரி நரசிம்மர் கோவில். இந்த கோவில் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுறாங்க, சனிக்கிழமை மட்டும். அந்த கோவிலுக்கு நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறதையும் அந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் திறக்கக்கூடிய அதிசயம் நிறைந்த நரசிம்மர் கோவில், குகைக்குள்ளே இருக்கிற கோவில், 2 பாறைக்கு நடுவில் பூந்து செல்ல வேண்டிய நரசிம்மர் கோவில் இங்கே காத்துட்டு இருக்கிறது. இந்த கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, காவாலி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து டிக்கெட் போட்டுருங்க ட்ரெயினில். காவாலியில் இறங்கி அங்கேருந்து கந்தக்கூர்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு போயிருங்க. அங்கேருந்து காவாலியிலேருந்து கந்தக்கூர் போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ட்ராவல் ஆகும். அங்கேருந்து 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் மாலக்கொண்டான்னு ஒரு இடம் வரும். அந்த மாலக்கொண்டாங்கிற இடத்துல தான் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் வந்து 2 பாறைக்கு நடுவில் வெட்டப்பட்டு பல ஆயிரம் ஆண்டுகளாக சிறப்பித்த கோவில் இந்த இடத்துல இருக்குது. இந்த மாதிரி பக்தர்களாக ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் போய் தரிசனம் பண்ணுறாங்க நம்மளுடைய நரசிம்ம பெருமானை. அதனால் இந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்பான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பொங்கல் வைக்கிற இடம், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம், இதெல்லாம் வந்து பொங்கல் வைக்கக்கூடிய இடங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பக்தர்கள் வந்து வேண்டுதலுக்காக தீபம் ஏற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிபாடு பண்ணுறாங்க. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து சனிக்கிழமை நாள் போனால் அன்றைக்கி அஷ்டமி நவமி வேறு, அன்றைக்கி தான் அந்த கோவிலில் நிறையா கல்யாணம் பண்ணுறாங்க. நம்ம ஊர் தமிழ்நாட்டில் அஷ்டமி நவமி சனிக்கிழமை நாள்லாம் கல்யாணமே பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த கோவிலில் அப்படின்னா அந்த சனிக்கிழமை நாளாக இருந்தாலும் எந்த சனிக்கிழமையாக இருந்தாலுமே அஷ்டமி நவமியாவது எதா இருந்தாலுமே கல்யாணம் திருமணம் நடக்குது இந்த கோவிலில். பாருங்கள், இந்த 2 பாறை இருக்குது. இந்த பாறைக்கு நடுவில் தான் பூந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க தரிசனத்திற்காக மக்கள். ரொம்ப சிறப்பான கோவில். இந்த கோவிலினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ தகவல்கள் நிறைய வேணும் அப்படின்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேரிங் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் போய் சேரட்டும், எல்லோரும் போய் தரிசனம் பண்ணட்டும். இந்த மால்யாந்திரி நரசிம்மர் கோவில் அப்படிங்கிற கோவிலில் வந்து நெல்லூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பாருங்கள், 2 பாறைக்கு நடுவில் இயற்கையாக அமைஞ்சது நடந்து வந்துட்டு இருக்காங்க. தரிசனம் வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ திருமணம் நடக்குது பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் திருமணம். இந்த சனிக்கிழமை நாளில் அஷ்டமியில் இந்த கோவிலில் வந்து நிறைய கல்யாணம். நான் பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாணம் பாருங்கள். இப்போ எனக்கு தெரிஞ்ச 3-4 கல்யாணம் மாங்கல்ய தாரணம் தாலி கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் ரொம்ப சிறப்பான கோவில் மால்யாந்திரி நரசிம்மர் கோவில். இந்த கோவில் மால்யாந்திரி லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில், மலக்கொண்டா கோயில் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஆந்திர பிரதேச மாநிலம் நெல்லூர் மாவட்டத்திலிருந்து கந்தக்கூர் நகரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கோவில் வந்து. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புராணங்கள் படி விஷ்ணு பகவான் வந்து ஸ்ரீ மகாலட்சுமியுடன் பூலோகத்தில் நடமாட விரும்பினார். அவரது தன் மாலையை வந்து மாலையாக மாற்ற சொன்னார். ஆந்திர பிரதேசம் அல்வர் மால்யாந்திரி மலக்கொண்டா சுவாமி ஆவார். இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வந்து தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்கிறாங்க. இந்த மால்யாந்திரி அப்படிங்கிறது நவநரசிம்மர்களில் ஒருவர், 9 நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மால்யாந்திரி அப்படின்னா மலையாக அமைக்கப்பட்ட மலைகள் அப்படிங்கிற பொருள். இந்த மாலயாந்திரியிலேருந்து தென்மொழிகள் அனைத்து மொழியிலிருந்தும் இந்த சுவாமி வந்து பார்க்குறதுக்காக வராங்க. மக்கள் வந்து அனைத்து மொழிக்காரும் வராங்க. இது வந்து இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மால்யாந்திரியின் வந்து மேற்கு விளம்பில் அகோபில நரசிம்ம சுவாமி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மால்யாந்திரியில் வந்து வடமேற்கில் வந்து ஸ்ரீசைலம் இருக்குது, தெற்கே வந்து விருபாக்ஷல சேத்திரம் இருக்குது. மால்யாந்திரின் வந்து கிழக்கு பகுதியில் வந்து சிங்கராயகொண்டா நரசிம்ம சுவாமி இருக்குது. மால்யாந்திரின் தெற்கு வந்து பெண்ணா நதியும் பின்னாகினி அப்படிங்கிற நதியும் உள்ளது. அதனால் இந்த கோவிலுடைய சிறப்பு ரொம்ப 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 சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மால்யாந்திரி நரசிம்மர்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ரீ மால்யாந்திரி நரசிம்மர், ஆண்களுக்கு வந்து ஸ்ரீ மகாலட்சுமியும் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அங்கே இருக்கிற ஊருக்காரரு. இந்த ஸ்ரீமன் நாராயண சுவாமி வந்து நரசிம்ம அவதாரம் வந்து அவர் வந்து ஒரு குகையில் வந்து சுதர்சன சக்கரம், மற்றொரு கையில் வந்து சங்கும், மகாலட்சுமி அவரது மடியில் வந்து அமர்ந்து ஒரு கை வந்து அவளை வந்து சூழ்ந்து ஒரு கையால் பக்தர்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தரிசனம் கிடையாது. சனிக்கிழமை மட்டும்தான் இந்த கோவில் வந்து தரிசனம் தராங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தேவி வந்து மால்யாந்திரியின் வந்து தாய் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் வந்து மால்யாந்திரி மலையின் உச்சியில் இருக்கிறாள் சுவாமி. இங்கே வந்து லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியும் தங்கள் பக்தர்களுக்கு ரொம்ப அருள் புரிகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்தல புராணம் அப்படின்னா, ஒரு நாள் வந்து ஸ்ரீ நாராயணமூர்த்தி வந்து சேஷதல்பம், அதாவது சேஷபெருமாள் மீது ஸ்ரீ மகாலட்சுமி பாலசமுத்திரத்தில் சரீரசாகரம் பார்க்கடலில், அதாவது பார்க்கடலில் வந்து அவரது பாதங்கள் அருகில் அமர்ந்தால், அப்படி அமர்ந்திருக்கும்போது அவர் வந்து
அவன் வந்து அவளிடம் உன் மனதில் ஏதேனும் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது உனக்கு நான் வந்து அதை சொல்கிறேன் அப்படின்னு அவள் சிரித்து கொண்டே சொன்னாள். அப்போ வந்து உன்னை வந்து எனக்கு கணவனாக பெற்றேன், அதுதான் என் வாழ்க்கைக்கு வேண்டிய வரம் அப்படின்னு சொன்னது